அழுக்கு துணி அதிகமாயிருச்சு, வாமா வாஷிங் மிஷின்ல போடலாம். அழுக்கு துணி அதிகமாயிருச்சுன்னு அயன் பண்ண துணியை கசக்குறேன். ராத்திரி துவைச்சுக்கலாங்க. ராத்திரி துவைச்சா சத்தம் வரும். வா. இன்னைக்கு துவைக்காம என்ன துவைச்ச துணி இல்லடா, நான் நினைச்ச புது துணி கூட வாங்கிட்டு வந்து துவைப்பேன். ஏன்னா வாஷிங் மிஷின் என்னோட. வாஷிங் மிஷின் உன்னோடதுன்னா கரண்ட் பில் என்னோடது. அப்ப என்னோட துணிய உன்னோட மிஷின்ல போடட்டுமா? நீனா உங்க வீட்ல பேப்பர் போடுற பையனா? ஏய் லவ் பண்ற பொண்ணுடா. ஏய் பேன்சிப்புக்கு பேண்ட் சொக்கா போட்டாம இருக்கான். உன் ரேஞ்ச் எல்லாம் செட் ஆகுது பிரதர், விட்டுருங்க அதை. ஏய் உட்காரா உட்காரா. ஏய் உட்காருன்றாங்களே. உட்காருனா உட்கார்ந்த பேண்ட் அழுகாம எங்க அம்மா திட்டுவாங்களே. போட்டனா அப்படியா? கண்ணாடி கீழே போட்டு இது காடு கீழே வந்துச்சு. அங்க ஏரியா விட்டு ஏரியா வந்து ஏன் லைவ் சார் பண்றேன் நீ? அரு மச பண்ணிக்கிட்டா நானே. 6 மாசமா அப்படியே பண்ணி அந்த இடம்லாம் எரியுமே உங்களுக்கு. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். நீங்க ஓபியா கேக்குறல ஓபியா? எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். எந்த சேட்டையும் செய்ய முடியாது ராஜா. என்னை மாதிரி ஒரு காட்டான்ட்ட சிக்கிச்சு நாடுன்னா கப்பு சுப்புன்னு எல்லாம் செட்டில் ஆயிரும். ரவுடி கிவுடின்லாம் இல்ல தம்பி, அவுத்துட்டு பச்சை மட்டையை வெட்டி வச்சு ஆட்டிச்சு தோலை பிரிச்சு நான். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு தெரியும் ஆட்டம் காட்ட முடியாது, தொலைச்சு போடுவான்னு கப்பு சுப்புன்னு இருந்துருவான். என் தம்பி மாயின்னு சொன்னான் பாருங்க, 60 பேர்ல ஒரு ஆள் கூட இருக்கான், 60 பேரும் யாரு தான் இருப்பான். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.